ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை கூடுறாருன்னு குறை அல்ல. இது தன் உடல்ல பூர்வ புண்ணியம்ங்கிறது ஒன்று உண்டு, இல்லாம சாபலைகள் ஒன்று உண்டு. இந்த சாபலைகள் மிக மோசமானது. அவர்கள் நல்லவர்கள் எவ்வளவு இருந்தாலும் இந்த சாபலைகள் அந்த நன்மைகளை செய்ய விடாதபடி தடுக்கத்தான் செய்யும். ஆக அவர் நல்லவர் என்ற நிலை இருந்தாலும் உணர்வு நீங்க நல்ல ஒரு பொருளை நீங்க சரியான முறையில் செய்து வச்சு கொஞ்சோண்டு நீங்க விஷத்தை போட்டால் என்ன செய்யும்? சிந்திக்க முடியுமா? இதைப்போலதான் அந்த சாபலைகள் தொடர்கள் உடல் இருந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்தால் ஒரு நிமிஷத்துல செய்ததெல்லாம் மறக்க செய்யும். எல்லாம் செய்துட்டு கடைசியில் என்ன செய்தாங்கிற வார்த்தை செய்துட்டு கடைசியில் என்ன செய்யும்? தன் அறியாமலே கோபிக்கும் தன்மை எல்லாம். இதையெல்லாம் சாபலைகள் தொடர்ந்து இப்படி ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் இவர்கள் சாபலைகள்ல இவங்க பூர்வத்தில் செய்திருக்கும் அந்த சாபலைகள் தொடரும். அதே சமயத்தில் இவர் தாய் தந்தை வழியிலும் வரும். அதே சமயத்தில் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரப்படும் போது சாபலைகள் உள்ளூரை பார்த்து பிறர் மாதிரி நம்ம பிடிக்காதவர்கள் அவரை பார்த்து சாபமிடுவாங்கன்னு அதை ரசித்திருப்போம். அப்படி ரசித்திருந்தால் அது சாபலைகள் வரப்போகும்போது நம்ம அறியாமலேயே நுகர நேருகின்றது. அந்த சாபலை நிச்சயம் நம்மளுக்கு சாடும். ஒருத்தர் சாபம் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு என்று நம்ம வைத்துக் கொள்வோம். ஆனால் அதே சமயத்துல சாபலையுடன் தொடர்பு கொள்ளப்பட போகும்போது நான் பார்த்துருவோம். ஏன்னா அந்த சாபலை விடும்போது அவனுக்கு நம்மளுக்கு ஆகாதவன், அவனுக்கு அப்படித்தான் வேணும், அவன் தப்பு செய்யறவன். ஏன்னா தப்பு செய்துகிட்டு இருக்கா தாங்காத அவங்க சாபலை விடுறாங்க. ஆனா சாபலையின் உணர்வின் தன்மை செவ்வி பார்க்கணும், உணர்வின் தன்மை நுகரணும். அப்ப என்ன சொல்றோம்? வசிஷ்டர் அவனுக்கு அப்படித்தான் வேணும் என்ற உணர்வில் தன்மை வரப்போகும்போது அவனிடம் சாபம் அவனுக்காகுது, அவன் எண்ணிய சாபலை அவனுக்குள்ள விளையுது, நாம கேட்ட ஒரு உணர்வும் வளருது. ஆக ஒரு சாக்கடை தூக்கி தொழித்தால் நல்லவர் கெட்டவர் என்று இருக்கின்றதா இதை போன்றதெல்லாம் போய் மாறும். இதெல்லாம் இந்த இயற்கை நீதிகள். இதெல்லாம் நாம் எவ்வளவு பக்தி கொண்ட நிலைகள் இருந்தாலும் நீங்க அதே சமயத்தில் அதாவது துருவ தியானத்தின் நிலைகள் இருந்தாலும் முந்திய உணர்வுகள் இங்கே இருக்கும். ஆனா விழுந்த உடனே துடைக்கிறதுக்கு இல்லை என்றால் அந்த சாக்கடையா தான் இருக்கும். அதுதான் அதுக்கு சரியான ஆயுதத்தை கொடுக்கிறோம். அதை வச்சு நீங்க சுத்தப்படுத்தலைன்னா கொடுத்தது நீங்க பயன்படுத்தலை என்றால் அர்த்தம். நான் உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லலாம், உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணலாம். நீங்க ஏற்றுக்குள்ள கதை மூடியாச்சுன்னா வீட்டுக்குள்ள எப்படி வர்றது? வர முடியுமா?